பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட வியூஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. பேரண்ட்ஸ் ஆஃப் லைட் வந்து எனக்கு அனுப்புகிற சில டிஎம்ஸோ இல்லை வெளியில் பேசுகிற பேச்சுக்களோ இல்லை வந்து என்கொயரி பண்ணுற இடத்துலையோ அங்கே 4 ஸ்கூல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணிட்டு வந்தோம். உங்கள் ஸ்கூலில் மட்டும் எதுக்கு 4 டேர்ம் ஃபீஸ் வாங்குறீங்க, மற்ற ஸ்கூலில் 2 டேர்ம் தான் ஃபீஸ் வாங்குறாங்க, 3 டேர்ம் தான் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்ட்டு. இங்கே மந்த்லி ஃபீஸும் வாங்குகிறோம், டேர்ம் ஃபீஸும் வாங்குகிறோம், இயர்லி ஃபீஸும் வாங்குகிறோம். ஃபஸ்ட் இதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் அதிகமாக இருக்கனால ஃபீஸ் அதிகமாக இருக்கும், தயவுசெய்து கணக்கு போடாதீங்க. இப்போ பேரண்ட்ஸோட சுமையை குறைக்கணும்னுக்காண்டி தான் நம்பர் ஆஃப் ஃபீஸை ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து 4 டேர்மாக கட்டுங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்க. இது ப்ரிடாமினண்ட்டாக பேரண்ட் மனசில் இருக்கிற ஒரு கேள்வியாக வந்து அந்த பேரண்ட்டோட வாய்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி எனக்கு வந்து பேசினாங்க. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, 3 டேர்மில் வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் வாங்குறாங்க, நீங்கள் 4 டேர்மில் வாங்குறீங்க, அப்போ அதிகமாக வாங்குறீங்களான்றாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ 2 டேர்மில் ஃபீஸ் வாங்குறவங்க 3 டேர்ம் ஃபீஸை வாங்காட்டிலையும் கம்மியாக வாங்குவாங்கன்னு நான் கேட்டேன். அப்போ ஒரே டேர்மில் ஃபீஸ் வாங்கினோம்னா ரொம்ப கம்மியாக, ஒரு டேர்மில் ஃபீஸ் வாங்கினா எவ்வளோ பணம் வருதுன்னு பாருங்கள், 4 டேர்மில் ஃபீஸ் வாங்கினாலும் எவ்வளோ பணம் வருதுன்னு பாருங்கள். இப்போ டேர்முனால பணம் கூட போகிறது கிடையாது, டேர்ம் குறையிறதுனால பணம் குறைய போகிறது கிடையாது. இப்போ ஸோ டேர்மை பார்க்குற நீங்கள் மொத்த ஃபீஸையும் பாருங்கள், டைரெக்டாக என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, இன்டைரக்டாக என்ன ஃபீஸ் வாங்குறாங்கன்னு பாருங்கள், வாங்குகிற ஃபீஸுக்கு தரமான கல்வியை கொடுக்குறாங்களான்னு பாருங்கள், உங்கள் பிள்ளையை நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க உங்கள் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாங்களான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கேள்வி டேர்மை கம்பேர் பண்ணுற நீங்கள் வேல்யூஸ் கொடுக்குறாங்களாம் பாருங்கள், ஸ்கில்லை கொடுக்குறாங்களாம் பாருங்கள், ஹோலிஸ்டிக்கான எஜுகேஷன் கொடுக்குறாங்களாம் பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் சிம்பிளாக சொல்கிறது வந்து, உங்கள்கிட்ட 2 சாய்ஸ். 2 டேர்மில் ஒருத்தவன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 லட்ச ரூபா வாங்குறாங்க, 4 டேர்மில் ஒருத்தவன் 2 லட்ச ரூபா வாங்குறாங்க வச்சுக்கோங்க. எது சரி தப்புன்றது நீங்கள் வீடியோ பார்த்து முடிவு பண்ணுங்கள். கன்ஃபியூஸாக இருக்கிற உங்களை மேலும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறாங்க. மக்களே, தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. உங்களை அவ்வளோ சாதாரணமாக கன்வின்ஸ் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களை கன்வின்ஸ் ஆச்சு அப்படின்னோம்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல கேள்வி கேளுங்க. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காண்டி உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு தடவை என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.